பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா? பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்கும் அரசியல் குறித்து பேசுறதுக்கும் விஜய்க்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. இப்ப நான் பாக்குற சமூக வலைதளம் படிக்க முடியல, பார்க்க முடியல, அவ்வளவு மோசமான அருவருத்தக்க வார்த்தைகளை சகோதரி சங்கீதா மீது வைக்கிறாங்க இவங்க குற்றச்சாட்டு. வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வரைக்கும் எல்லாத்தையும் யாரு பாக்குறான்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட கொடுத்ததுனால வந்த விளைவுகள். நீங்க வீட்டுக்கே போவாதீங்க தலைவலா, நான் இன்னொரு வீடு செட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் தான் மாமா வேலை பார்த்ததோட விளைவு தான். வழக்கறிஞர்கள் பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பா எஸ்ஏசி போய் உட்கார வச்சு பேசுறாரு, திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு அப்பாவா அவர் வந்து உட்கார வச்சு பேசுறாரு. பேசும்போது சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், என்னோட நண்பர் ஒருத்தர், என்னோட நண்பரோட மனைவி, அவங்க மாமனார், இந்த 5 பேர் மேல வந்து வழக்கு போட்டவர் விஜய். சங்கீதா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா விதமான அவங்க கிட்ட வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள், மித்த பிற தரவுகள்லாம் வந்து இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலமா எந்த விதமான தொடர்பும் இல்லாத காலகட்டத்தில் நம்ம வந்து மியூச்சுவலா பிரிஞ்சிடும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் கொடுங்கன்னு சொல்லும்போது உனக்கு ஒரு பைசா பணமும் கொடுக்க முடியாது, விவாகரத்தும் கொடுக்க முடியாது விஜய் வந்து சொன்னார். இதை விஜய் மறுக்க சொல்லுங்க. மன ரீதியாக வந்து துன்புறுத்திருக்காரு, அவங்களோட உடைமைகளை கூட பயன்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அவங்கள வந்து துன்புறுத்திருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் விஜயோட மகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் இயக்குற முயற்சியில வந்திருக்காரு. அவருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டத்துக்குள்ளதானே வருது. உள்ளபடியே சொன்னோம்னா இந்த வழக்குல விஜய் தண்டிக்கப்படுவார். நீங்க சிபிஐல இருந்து தப்பிக்கலாம். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு போட்டு டிஎம்கே எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். கரூர் இஷ்யூ அப்ப என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் கிரியேஷன் பண்ணி போடுங்க. விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுங்க. இத ரசிகர்கள் மத்தியில வந்து இது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம், இதை வச்சு நம்ம ஆட்சி புடிக்கும்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம். இதெல்லாம் வந்து வெக்கப்படணுங்க. உண்மையிலே சொல்றேன், தமிழக அரசாங்கம் வந்து இந்த ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் தோழர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நீங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர், தமிழக வெற்றி கழகத்துக்காக பல விவாதங்களில் மல்லுக்கட்டி வந்து சண்டை போட்டவர். இன்றைக்கு ஒரு புதிய விவகாரம் வெடிச்சிருக்குது. அது நேற்று விஜயினுடைய மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து கோரி ஒரு வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள்ல வந்து மாறி இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட விவகாரம் அப்படி இருந்தாலும், ஆனால் இதற்கு பின்னணியில் திமுகவின் ஒரு மாபெரும் சதி இருக்குது. 2 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது, ஆனா அதற்குள்ள இப்படி ஒரு விஷயத்த விஜய்க்கு வந்து பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுறாங்க. நேற்று வந்து ஒரு ஆடியோவும் வெளில வந்துச்சு. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ. ப்ரோ சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே. அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் அண்ணானு. ஸோ நம்ம என்னன்னா கரூர் இஷ்யூ அப்ப என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ஒரு பிஆர் நிறுவனத்திலிருந்து சோசியல் மீடியா, சமூக வலைதளத்தில் உள்ள இன்ஃப்ளூயன்சர் எந்த மாதிரி இந்த நெரேட்டிவை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு விளக்குகின்ற ஒரு ஆடியோவும் வெளில வந்துச்சு. அந்த ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? ட்ரைப்ஸ் பார்வையாளருக்கு அன்பு வணக்கம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் விலாவரியாக பேசணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். ஏன்னா ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதுல
நம்ம ஒரு அரசியல் செயல்பாட்டாளரும் சமூக செயல்பாட்டாளரும் ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதராக நம்ம வந்து ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து பேசுறது வந்து அறமாகாது. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இவங்களோட பின்புலம் என்ன, இது எதற்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம வந்து தெளிவாக பார்வையாளர் வந்து சொல்லணும். சொர்ணவேலுன்னு ஒருத்தர் வந்து இலங்கை தமிழர், அவரோட மகள் தான் பார்த்தீங்கன்னா திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர், லண்டனில் வந்து குடியுரிமை பெற்றவர். ஐயா விஜய் அவர்களோட ரசிகை, விஜய் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து ரசிகை. திரு விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு 4-5 ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திருமணம் வந்து நடக்குது. 1999 அவருக்கு வந்து திருமணம் வந்து நடக்குது. அப்போ வந்து உச்சம் தொட்ட நடிகர்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு நடிகர் தான். குடும்ப வாழ்க்கை வந்து நல்லாவே போயிட்டு வந்து 2 குழந்தைகள் இருக்கு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கு. இப்படி போயிட்டு இந்த வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு ஒரு புயல் வீசுது, ஏன் இன்னைக்கு வந்து ஊடக விவாதங்கள்ல வந்து எல்லாரும் பேசுறாங்க, பல்வேறு நடிகர்களுக்கு வந்து விவாதம் வந்து விவாகரத்து நடக்குது, ஒரு சர்வசாதாரணம் நடக்குது, கடந்து போகிறோம். ஏன் விஜய் மட்டும் இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டியிருக்குன்னா, இவர் இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது, இன்னைக்கு தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக இன்னைக்கு உருவெடுத்து வருகிறார். 60 நாள்ல முதலமைச்சர் ஆக போறேன்னு இவர் தான் சொல்றாரு, வேற யாருமே வந்து சொல்லல. அப்போ உங்களோட அரசியல் வாழ்க்கையில நீங்க வந்து எவ்வளவு வந்து மக்களுக்கு வந்து அர்ப்பணிப்போட இருக்கீங்க, எவ்வளவு வந்து வெளிப்படைத்தன்மையோட இருக்கீங்களோ அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் இதை நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்ல வேண்டிய, தனிப்பட்ட வாழ்க்கையே ஒரு அரசியல் வாழ்க்கையோடு வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை அவசியம் இருக்குதா? இது வந்து ஒரு பர்சனலா ஒருத்தரை வீழ்த்துறதுக்கான ஒரு முயற்சி. அதுதான் சொல்றேன், வீழ்த்தினாங்களா விழுந்தாரான்னு நான் வந்து சொல்ல வரேன். அவர் வந்து குட்டி ஸ்டோரியா சொல்லுவார், நான் அதை கொஞ்சம் பெரிய ஸ்டோரியா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பார்வையாளர்களுக்காக. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தமிழகத்தின் ரோல் மாடல், என்ன திட்டினா தமிழகத்தை திட்டின மாதிரி, என்ன நீங்க வந்து தமிழக மக்களை தரக்குறைவா பேசுற மாதிரி, நான் வேறு தமிழ்நாடு வேறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்ற, பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு நான் வந்தாதான் ஆட்சிக்கு பாதுகாப்புன்னு சொல்றாருல. நம்ம சகோதரி ஈழத்து பெண்மணி, நாங்கெல்லாம் ஈழ அரசியல் தான் அரசியலுக்கே நாங்க வந்தவங்க, அதன் அடிப்படையில திருமதி சங்கீதா விஜய் அவர்களுக்காக பேச வேண்டிய ஒரு சகோதரனா என்னோட கடமை வந்து இருக்கு. இதுல வந்து எங்கேயோ தனிப்பட்ட வாழ்க்கையோ இது தனி மனித தாக்கலோ இது வந்து கிடையாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க பெண்கள் குறித்து நீங்க வந்து பேசுறீங்க, பெருவாரியம் பெண் ரசிகர்கள் நீங்க உங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க, பெண்கள் வந்து அவர் அதிகமா வந்து நேசிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர் வந்து தன்னோட மனைவிக்கு சரியான கணவரா இருந்தாரா, தன்னோட குழந்தைகளுக்கு சரியான தகப்பனா இருந்தாரா, அப்பா எஸ்ஏசி அவர்களுக்கும் சோபா அம்மா அவர்களுக்கும் வந்து நல்ல ஒரு மகனாக இருந்தாரான்னு கேட்டேன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, இதெல்லாம் அவங்களே வந்து அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப வன்முறை வந்து பண்ணியிருக்காரு, அவங்கள வந்து மன ரீதியாக வந்து துன்புறுத்திருக்காரு, அவங்களோட உடைமைகளை கூட பயன்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அவங்கள வந்து துன்புறுத்திருக்காரு. குழந்தைகளோட கல்விக்கோ இல்ல குழந்தைகளோட ஒரு ஏதோ ஒரு செயல்பாட்டு கூட இவர் வந்து பணம் கொடுக்காத அளவுக்கு இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிருக்குன்னு சொல்றதுலாம் இது தனி மனித தாக்கல். நான் சொல்றது டைவர்ஸ்ன்றது வேற, இது வந்து வேற. இதை நீங்க வந்து பொருத்தி பார்க்கணும். இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப எல்லாரும் கேட்கறாங்கல்ல, இப்ப நீங்களே கேட்டீங்க எலெக்ஷன் நேரத்துல இது வந்து பண்றாங்க, இது திமுகவோட சதியான்னு கேக்குறீங்கல்ல. இது ஏன் இந்த நேரத்துல இதை வந்து வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குன்னா, 2021 இருந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா ஏன் இதை வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, சமீபத்துல ஒரு பெரிய சொத்தை வந்து விற்கிறாரு விஜய் அவர்கள் வந்து விற்கிறாரு. அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வழக்கறிஞர் மூலமாக வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுறாங்க. உங்களுக்கு எனக்கும் சரிப்பட்டு வரல, ஏன்னா நீங்க குழந்தைகளையும் பாக்குறது இல்ல, என்னையும் பாக்குறது இல்ல, வீட்டுக்கும் நீங்க வர்றது இல்ல, நாங்க வந்து லண்டன்ல தான் இருக்கோம், கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலமா எந்த விதமான தொடர்பும் இல்லாத காலகட்டத்துல நம்ம வந்து மியூச்சுவலா பிரிஞ்சிடும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் கொடுங்கன்னு சொல்லும்போது உனக்கு ஒரு பைசா பணமும் கொடுக்க முடியாது, விவாகரத்தும் கொடுக்க முடியாது விஜய் வந்து சொன்னார். இதை விஜய் மறுக்க சொல்லுங்க. விஜய் சொன்னதுனாலதான் அவங்க வந்து அடுத்த கட்டமா வந்து கோர்ட்டுக்கே போறாங்க. இல்லைன்னா அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து போக வேண்டிய ஒரு வழக்கை பொது வழியில பேச வைத்தது விஜய். இதுக்காக வந்து விஜய் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுலாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பண்ணது அயோக்கியத்தனத்தின் உச்சம் விஜய் பண்ணது. அதனாலதான் இவ்வளவு தூரம் இது கோர்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல என்ன பிரச்சனை? ப்ராப்பர்ட்டி அவர் வித்துட்டு போட்டாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அவர் சம்பாரிச்சது தானே, அவர் சம்பாரிச்சது அவர் வித்துட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து அவங்கள வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா, அப்போ அவங்க கேட்குற செட்டில்மெண்ட் குழந்தைங்களை அவங்க எப்படி வளர்ப்பாங்க? நீங்க தானே அந்த குழந்தைங்களுக்கு தகப்பன். அந்த தகப்பன்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து நீங்க விலகி நீங்க போகும்போது, உங்க கடமையில இருந்து நீங்க விலகும் போது, ஒரு தாயா அந்த குழந்தைங்களை வழி நடத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அதுக்கு பொருளாதாரம் அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க?
வீட்டையும் நீங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு எந்த பொருளாதாரமும் கொடுக்குமா, ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணீங்க, அதுல இருந்து ₹1 கூட அவங்களுக்கு பணம் நீங்க கொடுக்கல. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அடுத்தது ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து எலெக்ஷன்ல நான் செலவு பண்ணேன், எலெக்ஷன்ல நான் வந்து போண்டி ஆயிட்டேன், எலெக்ஷன்ல நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு, இதே நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த வழக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தேன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி தான் கிடைக்கும். அவங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காது. அந்த நீதியை கேட்டு அவங்க வந்து வழக்காடு மன்றம் போட்டதுல இதுல என்ன தவறு இருக்கு? இதுல எங்க வந்தது தனிப்பட்ட வாழ்க்கை, எங்க வந்தது? விஜய் பணம் வந்து தர விரும்பல அப்படின்றதுதான் வந்து விஜயோட பணம் மட்டுமே இங்க பிரதானம் கிடையாதுங்க. பணமும் ஒரு காரணம். ஆனா அவங்க சொல்றதுன்ற காரணம் என்ன, ஒரு நடிகையோட தொடர்புல இருந்தாரு, தொடர்ச்சியா அவங்களோட வெளிநாடு போறாரு, அந்த நடிகை வந்து புகைப்படங்களை வந்து போடுறாங்க, எங்களுக்கு வந்து அவமானமா இருக்கு, எங்க குழந்தைங்களுக்கு இது அவமானமா இருக்குன்னு சொல்றது, இது வந்து சரியான ஒரு விஷயமா தான், பார்வையா தானே பார்க்க வேண்டியிருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ரோல் மாடல்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் நான் தான் வந்து ரோல் மாடலா இருக்கேன்னு சொல்றீங்க, எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கான்னு சொல்லல. எல்லார் வீட்லயும் இருக்கிற விஜய் வந்து அப்பா அம்மாவை பாத்துக்காத விஜய், பொண்டாட்டி புள்ளைய பாத்துக்காத விஜய், தொண்டர்களை பார்க்காத விஜய், 41 பேர் செத்து போனாலும் பொறுப்பேற்காத விஜய் தேவையே கிடையாது. நாட்டுக்கும் தேவையில்லை. இப்போ நாட்டுக்கே நாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு வீட்டுக்கே தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்களே, இதை எப்படி எங்க இவர் ரோல் மாடலா வந்தாரு? இது எங்க ஒரு தலைவரா இங்க வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் ஆதரித்து பேசுறவர்களுக்கு இப்ப நான் பாக்குற சமூக எழுதலாம் படிக்க முடியல, பார்க்க முடியல, அவ்வளவு மோசமான அருவருத்தக்க வார்த்தைகளை சகோதரி சங்கீதா மீது வைக்கிறாங்க இவங்க குற்றச்சாட்டு. அவங்க ஒரு பெண்மணி தானே, அப்ப நீங்க பெண்களுக்கான என்ன மரியாதை நீங்க கொடுக்குறீங்க? அதான் எந்த மாதிரி ஜாம்பி கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு விஜய். இவங்க வந்து அப்படின்லாம் வந்து அதுதான் தோழர், அவங்க வந்து ஒரு இலங்கை சார்ந்த ஒரு தமிழ் பெண்மணி. எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே சொல்றேன், நான் ஏன் இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஆக்ரோஷமா நம்ம பேசுறேன்னா, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்கும் அரசியல் குறித்து பேசுறதுக்கும் விஜய்க்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. விஜய் ரசிகர்கள் வந்து இவ்வளவு மோசமா இருந்தது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க விஜயை தூக்கி கொண்டாடுங்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்காக வந்து நீங்க அவரோட மனைவியே நீங்க வந்து இன்னைக்கு மோசமா பேசுறேன்னா, இது எவ்வளவு மோசமான அரசியல்? தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தேவையே இல்லை. நீங்க RSS விட பிஜேபி விட மோசமா தான் நீங்க இயங்குறீங்க. இப்ப இதை என்ன அவர் வந்து விஜய் சொல்ல முடியாதுக்கு? திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தை போய் அணுகி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல விஜய் சொல்ற மாதிரிலாம் யாரும் சொல்ல முடியாது. வந்து திமுக இங்க சதி பண்ணிட்டு சொல்லிட்டு அங்க போயிட்டு விபத்துலாம் சொல்ல முடியாது. இது வந்து மியூச்சுவலுக்காக இவங்க பேசினாங்க, மியூச்சுவல் வரலன்னும் போது இந்த கான்ஃப்ளிக்ட் அவங்க வந்து சரி பண்றதுக்கான எல்லா விதமான அவங்க கிட்ட வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள், மித்த பிற தரவுகள்லாம் வந்து இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து விஜயை வந்து தூக்கி பிடித்தும் ஒரு பெண்மணியா இருக்கிற உங்க தலைவரோட மனைவின்னு கூட பார்க்காம எவ்வளோ நீங்க தரக்குறைவா நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு அது பேராபத்தாக முடியும். அவங்க வந்து ஊடகங்களையோ இல்லை வந்து கோர்ட்லயோ நிச்சயமாக வந்து அந்த சாட்சிகளை வந்து கொடுத்தாங்கன்னா, அந்த ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா, விஜயோட ஒட்டுமொத்த அந்த அரசியல் வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்குன்றதுல இது மாற்று கருத்து இல்லை. அதனால அவங்களோட பிரச்சனை அவங்க வந்து சரி பண்ணுவாங்க. அதுக்காக வந்து இவர் நல்லவர், புனிதர் பட்டம் வந்து கட்டாதீங்க. அவங்களோட பிரச்சனை அவங்க பேசி சரி பண்ணிப்பாங்கன்னு தான் நம்மளோட பதிலா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த PR நிறுவனம் வந்து அந்த ஆடியோ நானும் வந்து கேட்ட சமூக வலைத்தளங்கள் முழுக்க இருக்கு. இதே தாங்க பண்ணாங்க அவங்க. கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா இவர் 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம், ஓடி போனதுக்கு அப்புறம் திமுகவோட சதின்னு இவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நிறைய இன்ஃபுளுசருக்கு வந்து போன் பண்ணி பேச வச்சாங்க. என்ன மாதிரி ஆட்கள் கூட நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க, விஜயை சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுங்கன்னு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேரடியா பல ஊடகங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தொடர்பு கொண்டு ஊடகங்களே எங்களுக்கு தொடர்பு கொண்டு நிறைய பேர் வந்து பேசுறாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுங்க, ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு பேசுங்கன்னா. ஸோ நம்ம வந்து பேசல. அதே தான் இப்பவும் பண்றாங்க. இப்போ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம ஒதுங்கி போனாலும் அதை நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து பெருசா நீங்க எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க, ஆனா விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுங்க, இதை ரசிகர்கள் மத்தியில வந்து இதை ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம், இதை வச்சு நம்ம ஆட்சி பிடிக்குன்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம். இதெல்லாம் வந்து வெக்கப்படணுங்க. உண்மையிலே சொல்றேன், தமிழக அரசாங்கம் வந்து இந்த விஷயத்துல வந்து விஜய் மேல கடுமையான நடக்கும். இது வந்து குடும்ப வன்முறையில அவனெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும். இப்போ எல்லாரும் சொல்றாங்க தோழர், பொதுவாகவே நீங்க கூட கேட்கறது எல்லாருமே கேட்கறது என்னன்னா, விஜய் ரொம்ப நல்லவர், விஜய் ரொம்ப சாஃப்டான கேரக்டரு, படத்திலே பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து காப்பாற்றுவார், குழந்தைங்களை வந்து காப்பாற்றுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், அதனால நாங்கள் விஜய் வந்து முதலமைச்சராக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி நான் வந்து சொல்கிறேன். ஒரு அப்பா கஷ்டப்பட்டு ஒரு பையனை வந்து படிக்க வைக்கிறாரு, கல்லூரியிலேருந்து பாதியில் ஓடி வந்துடுறாரு, சினிமா தான் நடிப்பேன்னு சொல்கிறாரு, பணமே இல்லை, சொத்தெல்லாம் விற்று படம் நடிக்க வைக்கிறாரு, திருப்பி படம் ஓடல. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகி மேலே போகுது. ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த படத்தோட இயக்குனரோ ப்ரொடியூசரோ விஜய் முகத்திலே முழிக்க முடியாது. அவங்களுக்கு 2வது படம் பண்ணவே மாட்டார் விஜய்.
இது வந்து சினிமாவில் நீங்கள் சினிமா தெரிஞ்ச யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த வெற்றின்ற ஒரு ஃபார்முலா மட்டும்தான். தோல்வின்னு வந்துச்சுன்னா அதோட திரும்பி பார்க்க முடியாது. இதுக்கு வந்து நல்ல உதாரணம் வந்து எங்கள் நண்பர் தான், அண்ணன் பிடி செல்வகுமார். அவர் வச்சு புலி படம் வந்து எடுத்தார். அந்த படம் வந்து ஃபெயிலியர். அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணார். விஜயோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார். அவர் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. அந்த படத்துக்கு அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தது. கூட இருந்தவனே தான் போட்டு கொடுத்தானுங்க. புலி படத்துக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டதே கூட இருந்தவனுங்க தான். இன்னைக்கு கூட தானுங்க விஜய் கூட இன்னைக்கு வரைக்கும் தான் அவனுங்க இருக்கானுங்க. அது ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் செல்வம்னு நீங்கள் ரீசெண்டாக கூட ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு லைட் பாய் யூனியனில் இருக்கிற ஒருத்தர் தான். அவர் உதவியில் இருந்தார். அவரை எவ்வளோ தூரம் அடித்து மார்பிளை எட்டி உதைச்சாருன்ற வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எதுக்குன்னா இவர் ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டானவர் நீங்கள் சொல்றீங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு வெற்றியை கொடுத்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு தோல்வி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவை கிடையாதுன்னு தூக்கி போட்டுரும். இப்போ நாங்கள்லாம் விஜயோட ஜல்லிக்கட்டுக்கும் சரி, அனிதா வீட்டுக்கும் சரி, தூத்துக்குடிக்கும் சரி, எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போனோம். நாங்கள் தான், எங்கள் குழு தான். ஆனால் நாங்கள் என்னன்னா இவங்களுக்கு காசு வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஒரு மாவட்ட செயலாளர்னா மாவட்ட செயலாளருக்கு நான் வெளியிலேருந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால நம்மளுக்கு கட்சியில் வந்து நம்மளோட இடமே கேள்விக்குறியா இருந்தாலும் நீ என்னடா என்னை தூக்குறது, நான் போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும், நான் இப்போ வரைக்கும் வெளில வந்து 1 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சி விட்டு நீக்கப்பட்டேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறது கூட தெம்போ திராணியம் இல்லாதவர் தான் விஜய் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் நான் தாவேகா உறுப்பினராக தான் இருக்கேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் தாவேகாக்கு எதிராக பேசிட்டு இருக்கேன். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேலே வழக்கு போடுறாரு. என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா, ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் மன்றமாய் மக்கள் மன்றம் வந்து கட்சியா வந்து மாற்றும் போது ஐயா எஸ்ஏசி வந்து டெல்லியில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த 5 பேர், முதல்ல பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், என்னோட நண்பர் ஒருத்தர், என்னோட நண்பரோட மனைவி, அவங்க மாமனார், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. இந்த 5 பேர் மேல வந்து வழக்கு போட்டவர் விஜய். இப்பதான் அந்த கேஸ் அம்மா மேலேயும் வழக்கு போட்டவர், அப்பா மேலேயும் வழக்கு போட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாஃப்ட் கார்னர், இவர் வந்து தமிழ்நாட்டையே நல்லா பார்த்துப்பான்னு சொல்றதுனால இதெல்லாம் வந்து மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவரு நாளைக்கு அரசியல் களத்துல ஒரு வேளை வந்து உயர் பதவிகள் வந்தா அந்த பதவியை வந்து எவ்வளவு தூரம் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார், அந்த பதவியை வந்து எவ்வளவு தூரம் வந்து தவறாக பயன்படுத்துவார்ன்றத எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு விஜயோட இந்த அரசியல் நிலைப்பாடு ஆபத்தானது. இது வந்து ஒரு மேட்டுக்குடி அரசியல், இது வந்து ஒரு வலதுசாரி அரசியல். இவர் வந்து பிஜேபி சொல்லுகின்ற இந்த செயல்களை வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு மட்டுமே ஆரம்பிச்சதுனால தான் இவர் இந்த மாதிரி பொய்களும் உண்மைக்கு மாறான விஷயங்களும் பேசிட்டு இருக்கிற. இதை வந்து களத்துல வந்து ஆய்வு பண்ணோம். காவல்துறை வந்து இவரை வந்து நிச்சயமா வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ண, அந்த ஐடிகள்லாம் ஃபாலோ பண்ணி இது மேல உரிய நடவடிக்கை. ஏன்னா சட்டம் ஒழுங்கு, நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன், சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் தாவேகா தான். இதை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டணுன்றது இது வேண்டுகோளை நான். அந்த ஆடியோவில் அவங்க வந்து சொல்றாங்க, நம்ம டூல் கிட்டே என்னன்னா கரூர் இஷ்யூ அதை வச்சு முடக்க பார்த்தாங்க, அடுத்து ஜனநாயகனை முடக்குனாங்க, அடுத்து டிஎம்கே பிஜேபி 2 பேரும் வந்து சேர்ந்து 2 நாள் சிபிஐ அலுவலகத்தில் தலைவரை வந்து அலக்கழிச்சாங்க. அதற்கு பிறகு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை போட்டு தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் வந்து முடக்க பார்க்குறாங்க. இப்படி தொடர்ச்சியா முடக்குறாங்கன்னு இந்த லைன்ல இதை வச்சு பேசுங்க அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. ஆனா இது ஒரு மேல் மட்டத்துல இருந்து மட்டும் இது பரப்பப்படுதா? ஏன்னா கீழே இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நாங்க 1000 தங்கச்சி இருக்கிறோம், நாங்க வந்து பொண்டாட்டியா கூட வந்து விஜய்க்கு இருக்க நாங்க தயார் அப்படின்லாம் வந்து பேசுறாங்களே. இது கீழே வரைக்கும் செய்யப்படுற பிஆர் ஒர்க்கா? இது என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது? ஒரு பையனும் வந்து சொன்னான், ஆப்ரேஷன் பண்ணி கூட எங்கள் அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். இன்னொரு பெண் வந்து சொல்கிறாங்க, என் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை ரொம்ப கிட்டத்தில் போய் பார்த்துட்டேன்றாங்க. என் புருஷனோட விஜயை பிடிக்கும்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. சேலம் கூட்டத்துக்கு வந்து ஒரு 2 வயசு குழந்தையோட ஒரு அம்மா வராங்க, காவல்துறை தடுத்தாலும் இவங்க வந்து உள்ளே வராங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த பிஆர் நிறுவனம் இதை யார் இயக்குறாங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தான் வந்து இயக்குறாரு. இந்த சிக்கல்கள்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். விஜயோட நிர்வாக திறமையின்மை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து நேர்மையாக அணுகி வந்து பழக்கம் இல்லை, எதையும் வந்து அந்த காலத்திலே பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனை அப்போ முடிக்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது. நிஜமா உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு விஷயத்த வந்து நேர்மையான முறையில் அணுகிருந்தா இவ்வளோ சிக்கல்கள் வராதுன்னு நம்ம சொல்றது காரணம் என்னன்னா, எடுத்தங்கவுத்தோன்னு நீங்க ஒரு விஷயத்த பண்ணலாம் பரவாயில்ல, அதை ஆய்வு பண்ற பழக்கமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் நான் ரூம்ல தூங்கிட்டு இருப்பேன், நீ பாத்துக்கணும் ஒவ்வொருத்தங்கிட்டே கொடுக்கறதோட விளைவு. கட்சியை பார்த்தீங்கன்னா புஷியானந்துக்கு கொடுத்தவர் நாசமா போச்சு. இவரோட இந்த ஆபீஸ் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட கால் ஷீட்ல ஆரம்பிச்சு பட நிர்வாகத்துல இருந்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வரைக்கும் எல்லாத்தையும் யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட கொடுத்ததுனால வந்த விளைவுகள். நீங்கள் வீட்டுக்கே போகாதீங்க தலைவலா, நான் இன்னொரு வீடு செட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் தான் மாமா வேலை பார்த்ததோட விளைவு தான் இவ்வளோ தூரம் இந்த ஃபேமிலியில் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து. இந்த அளவுக்கு எப்படி நெருக்கமாக சொல்கிறீங்களே?
அந்த அளவுக்கு தெரியுமா விஜய் ஃபேமிலியை பத்தி? ஆமாங்க, அந்த ஃபேமிலியோட பயணப்பட்டவன்ற முறையில் தான் நம்ம வந்து சொல்றோம். அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பெண் தானே அவங்க, திருமதி சங்கீதா விஜய் யாரு, பெண் தானே. இப்ப நீங்க சமூக வலைத்தளங்கள் முழுக்க அவங்கள பத்தி இவ்வளவு அவதூறு பரப்பீங்களே, அந்த கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏங்க நம்ம அண்ணனோட மனைவிங்க, அவரை பத்தி ஏன் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கா, இல்ல ஏதாவது ஒரு கண்டனம் இருக்கா? இப்ப இந்த பிஆர் நிறுவனம் வந்து காசு வாங்கிட்டு எழுதுறாங்க, இன்ஃபுளுசர் வச்சு அவங்க வந்து ஃபேக் ஐடி வச்சு எழுதுறாங்க. எதுவுமே தெரியாத அப்பாவி தொண்டர்கள் பாவம் வந்து விஜய் வந்து ரசிக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் மேல வந்து திமுக வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வேற யாரோ ஒரு சிலர் வந்து எங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ண. அப்படி வந்து கிடையவே கிடையாது. நீங்க சமூக வலைதளங்கள் முழுக்க போய் பாருங்க, உண்மை என்னன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, சங்கீதா விஷயத்துக்கு முன்னாடி நீங்க கரூர்ல இருந்து வாங்க. கரூர்ல சம்பவம் வந்து நடக்குது, யாரால் நடக்குது? விஜயால் நடக்குது. அங்க நடந்த சொதப்பல்கள்லாம் காரணம் எது? அங்க நடந்த அந்த உயிரிழப்பு காரணம் யாருன்னா தாவேக்காவும் விஜயம் தான், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான். இதில் திமுக எங்க வந்தது? திமுக வந்து சதி பண்ணிச்சுன்னு சொன்னீங்க, கோர்ட்ல உங்களால் நிரூபிக்க முடிஞ்சதா? நிரூபிக்க முடியல. அதையே தான் நீங்க தொடர்ச்சியா பண்றீங்க. எஸ்ஓபின்றது பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் போட்டிருக்காங்க. பிஜேபி கூட அதை வந்து இன்னைக்கு அதை ஆதரிச்சு அதன் மூலமா தான் வந்து போறாங்க. ஆனா நீங்க ஏன் நீங்க இதுக்குள்ள அடங்க மாறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பொய்யும் புரட்டும் வந்து பேசணும். அந்த அப்பாவி தொண்டன், அந்த அப்பாவி ரசிகனை கொம்பு சீ விட்டு அவனை வந்து ஒரு வேட்டை நாயா விஜய் பயன்படுத்தி அவர் வந்து தன்னோட அரசியல் லாபங்களை வந்து இந்த ரசிகர்களை வச்சு பயன்படுத்துறது. இது ஆபத்தானது. இந்த ரசிகர்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ 5000 பேருக்கு மேல வந்தாங்க, இல்ல வந்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனா அதுக்கு வந்து கட்சியும் சம்மந்தப்பட்டவர்கள் தான், நிகழ்ச்சி யார் வந்து அனுமதி வாங்குறாங்களோ இவங்க தான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்றதான் எஸ்ஓபி வந்து சொல்ற விஷயம். அந்த பொறுப்பை வந்து விஜய் எல்லா இடத்துலையும் தட்டி கழிக்கிறாரா? இப்போ 41 பேர் வந்து இறந்தாங்க, அங்க இருந்து வந்து உடனே பிரஸ் வந்து அவரை சார்னு கத்துறப்ப கூட அவர் நிக்க தயாரா இல்லை, உடனே ஓடி வர்றாரு. அப்பையும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. அதுக்கு பிறகு சேலம் கூட்டத்துல சூரஜ்னு ஒரு இளைஞர் இறந்து போறாரு. வெயில் தாங்க முடியாம அவர் மாரடைப்பால இறந்துட்டாரு, ஏற்கனவே அவருக்கு மாரடைப்பு வந்து இருக்குது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு சதி கோட்பாடை தானே வந்து தொடர்ந்து உற்பத்தி செய்யறாங்க. விஜய் ஏன் இதை எதையுமே பொறுப்பு இருக்க மாட்டாரு? சரி, நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்ப்போம். விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் யாரு? திமுக கட்சி தொண்டர்களா? தாவேகாவின் தொண்டர்கள். விஜய பார்க்கறதுக்காக வந்து செத்து போன 10 பேருக்கு எதுவுமே பண்ணலங்க விஜய். ஒரே ஒரு ரூபாய் கூட கொடுக்கல, ஒரே ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட சொல்ல, ஒரு இரங்கல் கூட சொல்லாத இரக்கமற்றவர் தான் விஜய். தன்னோட தொண்டர்கள் இறந்து போனது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம கணக்கே எடுக்கிறோம். 52 பேர் இறந்து போனாங்கன்னு. அதுக்கு முன்னாடி செத்து போனவங்களாம் எவன் கணக்கு? கரூர்ல நீங்க வந்து தமிழக அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்ததுனால 20 லட்ச ரூபா விஜய் தூக்கி கொடுத்தாரு. இப்போ வந்து சூரஜுக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டில் செத்து போனவங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. மதுரை மாநாட்டில் செத்து போனவங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லுங்க. எத்தனை மாவட்ட செயலர் செத்து போயிருக்காங்க? சஜின்னு ஒரு மாவட்ட செயலர் இறந்து போன 1 ரூபாய் கொடுத்தாருன்னு விஜய் சொல்லுங்க. விஜய் நேர்ல போய் ஒரு மாலை போட்டாருன்னு சொல்லுங்க. 30 ஆண்டுகளுக்காக விஜய் கூட இருந்தவருங்க அவரு. விஜயோட மன்றத்துக்கு வந்து கேரளா பொறுப்பாளர் வந்து சஜியோட இறப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு 1 ரூபாய் கொடுத்துன்னு சொல்லுங்க. அவ்வளவு நல்லவர் தாங்க. இரக்கமற்ற, என்ன சொல்றேன்னா, ஒரு நாசிஸ்ட் மனநிலையில் இருக்க ஒருத்தர் வந்து கட்சி நடத்தினா இப்படிதான் இருக்கும். நீங்க இதுல வந்து திமுக குறை சொல்றதுக்கோ மித்த பெறவங்களை குறை சொல்றதுக்கோ உங்களுக்கு தகுதியே இல்லை. இந்த மாதிரி ஆட்களை நம்பி இந்த ரசிகர்கள் வந்து தேவையில்லாத பேசி சிக்கல்களை மாட்டிக்குவானு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. இது மற்ற பிரச்சனைகள், அதாவது தாவேகா கூட்ட நெரிசல்ல நடந்த மரணங்களா இருந்தும் மற்ற பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம், திமுக செய்கின்ற சதி அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஆனால் சொந்த விவகாரம், தன் வீட்டு பிரச்சனையை, ஒரு விவாகரத்து பிரச்சனையை, அதையும் வந்து இந்த மாதிரி பிஆர் ஏஜென்சியை வச்சு டீல் பண்ணலாம், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு டீல் பண்ணலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாருல. இது என்ன மாதிரியான மனநிலை? ஏன் விஜய் வந்து இப்படி செய்யறாரு? இதுதான் நம்ம சொல்றோம், நாசிஸ்ட் மனநிலைன்னு சொல்றோம். இது வந்து ஹிட்லர் மனநிலைன்னு இதை தான் நம்ம சொல்றோம். ஒரு உன்னோட குழந்தைய நீ பார்க்க மாட்டேன்ற, உன்னோட மனைவியை பார்க்க மாட்டேன்ற, அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேன்ற, இந்த சமூகத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து எவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறது. திருப்பரங்குன்ற விஷயம் குறித்து நீங்க பேச மாட்டீங்க. சாதி ஆணவ கொலை, கவின் சாதி ஆணவ கொலை குறித்து நீங்க பேச மாட்டேன். எதையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ரொம்ப நல்லவர், அவரை வந்து எல்லாரும் நசுக்கிறாங்க அப்படின்னு பேசுறது, ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் இல்லை, ஏதாவது ஒரு நேர்மை, ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருந்தா வாங்க சொல்லுங்க, விவாதிப்போம். பாவம் இந்த ரசிகர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த சினிமா மோகத்துல அண்ணன் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அண்ணன் சினிமால பெண்களை பாதுகாப்பாரு, பெண்களை வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு கட்சி ஆபீஸ்ல நின்ன ஒரு
பெண் வந்து கட்சி தொண்டரை காரை விட்டு ஏத்திட்டு போனவர் தான் இந்த அண்ணன். செத்து போனி கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா மலேசியால போய் டான்ஸ் ஆனவர் தான் இந்த அண்ணன். 3ஆம் ஆண்டு விழால வந்து மத்திய பட்ஜெட் வந்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. பட்ஜெட் குறித்து ஒரு வார்த்தையும் பேசாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அண்ணன். இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவருக்கு என்ன ஒரு புரிதல் இருக்கு, எதுவுமே இல்லைங்க இவருக்கு. செப்டம்பர் 2021 முதல் பிப்ரவரி 2022 வரை அவரிடம் வழக்கறிஞர்கள் மூலம் சமரச முயற்சிகள், சமரச தீர்வுகள் வந்து நடக்கிறதுக்கு, அதாவது குழந்தைகள் எல்லாரோட நலனை முன்னிட்டு அந்த முயற்சி பண்ணேன். அது வந்து அவர் வந்து ஒத்துக்கல. அதற்கு பிறகு 2024 ஆகஸ்ட் முதல் 2025 பிப்ரவரி வரைக்கும் வந்து முயற்சி பண்ணேன், அது முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய மனுவை பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கண்ணியமான தீர்வு, நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு தீர்வை எட்டணும் அப்படின்ற முயற்சிகள் அவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் தேர்தல் சமயத்தில் இப்போ அடுத்த அறிவிப்பு வெளியாக இருக்க போகுது தேர்தல். ஆனால் இப்படி ஒரு சமயத்தில் அவங்க இப்படி ஒரு மனுவை வந்து போடுவது அல்லது பொது வெளியில் இது எப்படி கசியுது, அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல, அதை தானே அவங்களுடைய ரசிகர்கள் வந்து கேள்விக்கு உட்படுத்துறாங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஆன்மீக அரசியலே நான் இங்க வந்து சிஸ்டத்தையே மாத்த போறேன், மக்களோட கஷ்டத்தை போக்க போறேன்னு அவர் சொல்லும்போது, இதே மணிகண்டன் சாமி தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து கடுமையா வந்து நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் குறித்து, ரஜினிகாந்த் அவர்கள் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணல, அவர் அரசியல் நிலைப்பாடு குறித்து நம்ம வந்து கேள்வி கேட்டோம். ஏன் கேள்வி கேட்டேன்னா, நீங்க என்ன வந்து இங்க சிஸ்டத்தை மாத்த போறீங்க, இங்க ஒரு நல்ல சிஸ்டம் தான் போயிட்டு இருக்கு, ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமதி லதா ரஜினிகாந்த் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரஜினிகாந்த் ஐயா அரசியலுக்கு வராதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா உழைச்சி சம்பாதிச்சிருக்கீங்க, நம்மளுக்கு 2 பொம்பளை குழந்தை இருக்காங்க, நான் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன், சொத்துல இருந்து ஒரு பைசா நீங்க எடுக்கக்கூடாது, நீங்க வெளியில எவ்வளவு வேணாலும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி நீங்க அரசியல் கட்சி நடத்தீங்க, நீங்க என்ன வேணாலும் நடத்தீங்க, சொத்துல இருந்து ஒரு பைசா எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அடிமடியிலே கை வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பயந்து அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், பொருளாதார சிக்கலுக்காக மட்டும்தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், அதே நேரத்தில் கொரோனா வந்தது, அவருக்கும் கொரோனா வந்த ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து அரசியல் இருந்தார். அதையே நீங்க இங்க பொருத்தி பார்க்கணும். இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், இவர் தான் சொல்றாரு, உச்சத்துல இருந்தா சொல்றாரு, உண்மையிலே மார்க்கெட்ல பீக்ல தான் இருந்தாலும் நம்மளும் வந்து ஒத்துப்போம். அப்ப நீங்க வரும்போது அரசியல் கட்சிக்கு வரும்போது நீங்க வந்து செலவு பண்ணீங்க, முதல் மாநாட்டில் உங்களோட பணம் செலவு பண்ணீங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம் ஆதவர்ஜுனா செலவு பண்ணார், அவர் செலவு பண்ணார், ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜயோ தாவேக்காவோ ஒரு வெளிப்படையான ஒரு கணக்கை வந்து காட்டவே இல்லை. யாரு பணம் கொடுத்தாங்க, நல்லவன் பணம் கொடுத்தானா, கெட்ட பணமா, இது லாட்ரி பணமா, இல்ல வேற ஏதாவது பணமானு இது வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கினீங்களா, எது விதமான தரவுகம் இல்லைன்னும் போது ஒரு மனைவியா அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் எனக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க, குழந்தைங்களுக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டேன்றீங்க, எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல. நீங்க சொன்ன அந்த காலகட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பா எஸ்ஏசி போய் உட்கார வச்சு பேசுறாரு, நீ வந்து வேணாம் ஃபேமிலி மட்டும் பாரு, இதெல்லாம் தேவையில்லாதலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர் எதுவுமே அப்பாவை மதிக்கல. என்ன விஷயத்தை பத்தி? இதே பிரச்சனை தான். இவர் வந்து திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்பாவா அவர் வந்து உட்கார வச்சு பேசுறாரு. பேசும்போது இவர் வந்து பிடி கொடுத்து பேசல, இல்ல நான் வந்து சரியாயிடுவேன், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுத்தமா குடும்பத்துக்கு எந்த விதமான நிதியும் வந்து கொடுக்கறது இல்ல, குடும்பத்தை கேட்கறதும் இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் விஜயோட மகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் இயக்குற முயற்சியில வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு ஒரு அட்வைஸோ ஒரு வாழ்த்தோ எதுவுமே வந்து சொல்ல. நீங்க எங்கேயாவது ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க, விஜயோட மகன் சஞ்சய் அவர்கள் படம் இயக்குனது எங்கேயாவது ஒரு ட்வீட் போட்டாரா, ஒரு வாழ்த்து சொன்னாரா விஜய் அவர்கள்? அவரோட சொந்த மகன் அவரோட சொந்த முயற்சியில ஒரு படத்தை வந்து உங்க அப்பா வந்து உயர்த்தி தானே இன்னைக்கு விஜய்ன்ற மக்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அன்னைக்கு சந்திரசேகர் வீடை வித்து கடனை வாங்கி அன்னைக்கு உங்களை படம் எடுத்துதான் நீங்க இன்னைக்கு உச்சத்துல இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாரையும் எதிர்த்து நீங்க பேசுறீங்கல்ல, இன்னைக்கு மக்கள்லாம் உங்களை ஆதரிக்கிறாங்கல்ல, மக்கள்லாம் உங்களுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. இந்த ஒரு கட்டமைப்பு எப்படி வந்தது? உங்களோட தந்தை தான் உங்களை உருவாக்கி விட்டார். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு நன்றி விசுவாசம் இருக்கணும்ல. நன்றி விசுவாசம் கூட வேணாங்க, கடமை உணர்ச்சியாவது இருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கடமை இருக்கணும். உங்க மகனோட வளர்ச்சிக்கு நீங்க ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டீங்களா சொல்லுங்க? எதுவுமே பண்ணலங்க. விஜய் நல்லவர்னு சொல்றவங்க இதை வந்து சீர்தூக்கி பாருங்க, சொல்லுங்க. நீங்க வாங்க விவாதத்துக்கு வாங்க, நம்ம வந்து பேசுவோம். விஜய் என்ன பண்ணிருக்காரு, குடும்பத்துக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. மகள் வந்து நீ 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுங்க, அவங்க லண்டன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட என்னைக்கு கடைசியா பேசினார்னு கேளுங்க. அவரோட மகன் ஒரு படம் முடிச்சு இப்ப 2வது படத்துக்கே வந்து போக போறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு எந்த விதமான உதவியும் வந்து பண்ணல. அப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவர் நமக்கான எந்த உதவியும் செய்யறதுல நமக்கான அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் குழந்தைகள்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. ஒரு நடிகையோட நீங்க உல்லாசமா வெளிநாடுக்கு போறீங்க, அந்த புகைப்படங்கள் அந்த நடிகையை வந்து வெளியிடுறாங்க. எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்றதுல இது என்ன தவறு இருக்கு சொல்லுங்க? இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டத்துக்குள்ளதானே வருது. உள்ளபடியே சொன்னோம்னா இந்த வழக்குல விஜய் தண்டிக்கப்படுவார். நீங்க சிபிஐல இருந்து தப்பிக்கலாம், எல்லாத்துக்கிட்ட தப்பிக்கலாம். ஆனா இந்த வழக்குல நிச்சயமா அவர் வந்து தண்டனை வந்து நிச்சயமா அவருக்கு கிடைக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு காணொலி வந்திருக்கு. மதுரை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து அந்த மாவட்ட செயலர் 16 லட்ச ரூபா வந்து
கையாடல் பண்ணியிருக்காரு. சொத்தை வித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்காரு. மாவட்ட செயலரோட மகன் வந்து ஐபோன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காரு. அவங்க வந்து நான் தற்கொலை பண்ணிக்க தவிர எனக்கு வழி இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசியிருக்கோம், அஜித் அக்னல் வந்து எவ்வளவு பணங்கள் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்கோம். அவங்க மேல கார் ஊட்டி ஏத்துனீங்க. இந்த மாதிரி உங்க பெண் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கல. உங்களை பெற்று ஆளாக்கிய தகப்பனை வந்து எனக்கு தெரியுங்க, பர்சனலா எனக்கு தெரியுங்க, அவங்கள வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஏதாவது தாவேக கூட்டங்கள் இருந்தா ஐயா புசியானந்த் அம்மா சோபா சந்திரசேகரவர்களையும் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூட்டின்னு வந்துட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திருப்பி எடுத்துமே அவங்க வீட்டில் விட்டுருவீங்க. அதை தாண்டி என்ன பண்ணார் விஜய்? எதுவுமே பண்ணலங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் நீங்க செட் பண்ணீங்க. ஒரு போலியா ஒரு நிறுவனத்தை வச்சு இவருக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து இவர் மேல வந்து ஒரு சாப் கார்னர் வர மாதிரி இந்த மாதிரி கேவலமான வேலைகள் செய்யறாரு. நாளைக்கு தமிழ்நாட்டின் அரசியலுக்கு இவர் வந்து சாபக்கேடுன்னு நாங்க சொல்றோம். இது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நாளைக்கு நீ ஒருவேளை ஒரு எம்எல்ஏவே ஆரம்பிச்சுங்க, அந்த தொகுதியோட மக்களோட நிலைமை என்னன்னு வச்சுங்க, தெரியாதனமா நீ முதலமைச்சரே ஆயிரம் கூட நினைச்சுங்க, கனவுல கூட என்னால கற்பனை பண்ணி போல தமிழ்நாடு சுடுகாடா மாறும். நாமக்கல் மாவட்ட செயலாளர் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல வந்து சிக்கின பிறகு அவரை பதவியை விட்டு நீக்கிறாங்க, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லாரையும் வந்து இதே தான் குறிப்பிட்டு கேள்வி எழுப்புறாங்க. விஜய் தன்னைத்தானே நீக்கிக் கொள்வாரா மாட்டாரா அப்படின்னு. இல்ல, விஜயோட கட்சி இது இல்ல, இது புசி ஆனந்த் கட்சி. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இந்த கட்சியில வந்து கிடையாது. இந்த கட்சிக்கு ஒரிஜினல் ஒன்று பாத்தீங்கன்னா புசி ஆனந்த். புசி ஆனந்த் எப்படி வந்து விஜய் நீக்குவார்ன்றது அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நியாயமா பேசினா நியாயமா பேசணும். கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3ஆம் ஆண்டு இருக்கு. இது வரைக்கும் முழுசா மக்கள் சந்திப்பு எங்கேயுமே நடத்தல. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களை வந்து சந்திப்புன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு நாசிஸ்ட் மனநிலை, எவ்வளவு வலதுசாரி மனநிலை, நீங்க எவ்வளவு மோசமான ஆள், ஏன் இந்த மக்கள் சீர்தூக்கி பார்க்க மாட்டேன்றாங்க? விஜய் அவர்களும் சாதாரண ஒரு மனிதர் தான். இப்ப எல்லா நடிகர்களுக்கும் பிரச்சனை வரும்போது தான் விஜய்க்கும் பிரச்சனை வந்திருக்கு. இதை நம்ம வந்து விவாதிக்கும். ஏன் இவ்வளவு தூரம் விவாதிக்கிறேன்னா, நான் தான் பெரிய சூப்பர் பவரு, நான் தான் வந்து இங்க வந்து தேவதூதருக்கு மேலானவன், நான் பரிசுத்தமானவன், தூய சக்தின்னு நீ சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் திமுக தானே, அப்புறம் எதுக்குடா நீ கட்சி நடத்துற? கட்சியை கழிச்சிட்டு போயிடு. நீ திமுக தான். கரூர்ல பிரச்சனையா திமுக பண்ணுச்சு, என் குடும்பத்துல பிரச்சனையா திமுக பண்ணுச்சு, எது பண்ணாலும் திமுக தான் பண்ணுச்சுன்னா அப்போ உன்னோட ஆளுமை தன்மை என்ன? அப்ப நீ பூஜ்யமா? சொல்லுங்க. நான் வந்து பூஜ்யங்க இல்லையா? 3 முறை முதலமைச்சர் அந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே வந்து திமுக சேர்ந்துட்டார். இல்ல நீங்க கட்சியை கழிச்சு திமுக வாங்க வேணா, உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு வகுப்பு எடுத்து உங்களை ஒரு தொண்டரா சேர்த்துக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படிதான் நம்ம அரசியல் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம நேர்காணலுக்கு முன்னாடி பேசுறப்ப சொன்னீங்க எஸ்ஏசி வந்து இதுக்கான முயற்சி எடுத்தாரு, ஆனா வந்து விஜய் ஒத்துக்கல. அது என்ன மாதிரியான முயற்சிகள்? இந்த மனு போட்டது அவங்கெல்லாம் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா எஸ்ஏசி வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா அணுக்கமா வந்து தெரிந்தவர், நீண்ட ஆண்டுகள் பழக்கம் உள்ளவர். அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா இவங்க மனு போட போறது? இல்ல, இது வந்து குடும்பத்துல முதல்ல வந்து பேசுனதுதான். குடும்பத்துல பேசி இது எவ்வளவு அமிக்கபிளா பண்ண முடியும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. இவர் வந்து யாருமே ரீச் பண்ண முடியல. அதுதான் வந்து சிக்கல். இப்ப வந்து அவங்க அப்பா நினைச்சாலும் ரீச் பண்ண முடியாது, அம்மா ரீச் பண்ண முடியாது, மகன் ரீச் பண்ண முடியாது, யாருமே ரீச் பண்ண முடியாது. வீட்லயும் அவங்க வந்து கிடையாது, அவங்க லண்டன்ல தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு சிட்டிங் வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. பேசும்போது நான் வந்துருவேன்னு சொன்னேப்பா, இப்போ வரைக்கும் வரலையப்பா, குடும்பத்துக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன்ற, இந்த மாதிரி தொடர்ச்சியாக உன்னை பற்றின விஷயங்கள்லாம் வெளில வரும்போது இவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட நான் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சொன்னேன், ஒரு நாசிஸ்ட் மனநிலையில் தான் அவர் உட்காந்து பேசுறாரு. நான் எதுவும் கொடுக்க முடியாது, பணம்லாம் கொடுங்க, உங்களால் என்ன ஆனதை நீங்கள் பார்த்துக்குன்னு சொல்லும்போது தான் எஸ்ஏசியை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோர்ட்டுக்கே போகிறாங்க. அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக கேட்கும்போது கூட இவர் சரியான தரவுகள் வந்து கொடுக்கல. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது, நீ எனக்கு பிள்ளையே கிடையாது, பிள்ளைங்களே கிடையாதுன்னு சொல்லும்போது தான், அப்போ நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு வேற என்ன அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்? அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மூலியமாக பேசுகிறாங்க. அப்பவும் நீங்கள் வந்து சரியான அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் கொடுத்து நீங்கள் வந்து பேசலை. அவங்களுக்கு என்ன நீங்க உரிய முறையில பதில் சொல்லுமோ அதை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசரம். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முளைச்சு கடத்தருக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதே அபத்தமானதா நம்ம வந்து பாக்குறோம். அப்போ உங்ககிட்ட நேர்மை இருந்தா விஜய் வந்து உட்காந்து பேசணும். அதே தான் அவங்க வந்து மலூரை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பேசணும். இதை வந்து மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா பிரச்சனை இல்லாம ஒரு பெண்மணி வந்து இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரசிகர்களே சொல்றாங்க நான் வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அவங்களும் ஒரு ரசிகர் தான், விஜய் வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ 2 குழந்தைகளை வந்து பெற்றிருக்காங்க. அவங்க விஜய் விட்டு கொடுத்து போகணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்போ அவங்க பின்னாடி இருக்க வலி, அவங்க பின்னாடி இருக்க வேதனை, அவங்க பின்னாடி இருக்க உண்மை, இது எதுவுமே தெரியாம அறமே இல்லாம
விஜய் ரசிகர்களும் விஜய் சார்ந்தவர்களும் விஜய்க்காக வந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல ஊடகவியலாளர்களும் உண்மையிலேயே வெக்கப்படணும். இப்போ மதன் கௌரி மற்றவர்களுடைய விவகாரங்களை வந்து பேசியிருக்கிறார். அதுக்கான வீடியோக்களை எல்லாரும் எடுத்து போடுறாங்க. இந்த விவகாரத்துல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கிறார். ஹர்திக் பாண்டியாக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு நியூஸ் உங்க எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும். கமல்ஹாசன், தனுஷ், ஷிகர் தவான், தீபேந்தர் கோயல், அமலா பால், ஹர்திக் பாண்டியா கடைசியில இப்போ இந்த லிஸ்ட்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறப்பவுமே வந்து இந்தியன் சொசைட்டி ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்குது. ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்றோம்ல. இந்த டிவோர்ஸ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பேச போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேட்ச் என்ன பிளேயர்னே தெரியாம ஒவ்வொருத்தையும் ஒரு ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்குது. எனக்கு புரியுது, எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டு வேணும், எல்லாரும் மாத்தி மாத்தி மட்ஸ்லிங் பண்ணும், அழுக்க தூக்கி தெரிக்கணும். பட் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப், ஒரு குடும்பம் வந்து அதுக்கு பலியாயிடக்கூடாது. இது தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயம். இது இங்க மட்டும் இல்ல, யாருக்கு எந்த தலைவருக்கு நாளைக்கு இது நடந்தாலும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. அவர் வந்து ஒரு பெரியாரிய ஒரு சோசியல் புரிதல்ல இருந்து அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா அவரும் இதே கான்ஸ்பிரசியை வந்து பேசுறாரு. இந்த ஆடியோவில் என்ன சொல்லப்பட்டதோ அதே தான் பேசுறாரு. கரூர் இன்சிடென்ட்டு, அடுத்து தேர்தல் இருக்குது, விஜய் அண்ணாவை வந்து இப்படி செய்கிறாங்க, விஜய் அண்ணா எப்படி இதை எதிர்கொள்ள போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எல்லோருக்குமே இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்குதா? ஆமா, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. எனக்கு இன்னி கூட எனக்கு கால் வருது, விஜய் ஆதரிச்சு பேசுங்கன்னு. நான் என்ன கேட்கறேன்னா, ஏதாவது ஒரு 100 காரணங்கள் நான் சொல்றேன். ஒரே ஒரு காரணம், விஜய் நேர்மையாக அணுகினார். அரசியலும் சரி, மக்களையும் சரி, தொண்டர்களையும் சரி, தன்னோட குடும்பத்தையும் சரி நேர்மையாக மனிதராக நடந்து கொண்டாருன்னு நீங்க சொல்லுங்க. விஜய் தரப்புல இருக்க ஒரு நியாயத்தை பேசுங்க. நான் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இப்போ விஜய்க்காக நம்ம வந்து எதிராக பேசணுன்ற மனநிலை நமக்கு வந்து கிடையவே கிடையாது. விஜய் செய்கின்ற அயோக்கியத்தனங்களும் சரி, உண்மைக்கு புறம்பாக சோசியல் மீடியாவில் அவரை விமர்சிச்சுட்டாலே இவங்க இறங்கி பர்சனல் அட்டாக் தான் பண்றாங்க. அதான் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எவ்வளவு மிரட்டல் வந்து விடுக்கிறாங்க, எனக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறோம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்றாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சரா வந்துருங்கன்னு சொல்றாங்க, செய்தி தொடர்பாளரா வந்துருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பணத்தாசை காட்டி பேச வேண்டிய அவசியம். நான் உன் பக்கம் நேர்மை இருந்தா சொல்லு, நான் இன்னைக்கே வந்து உனக்காக பேசுறேன். பணத்தை காமிச்சியோ வேற ஏதோ மிரட்டியோ எங்களை யாரையும் நீங்க வந்து விலைக்கு வாங்க முடியாது. எதுவுமே தெரியாம காசு வாங்கிட்டு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து விஜய்க்காக பேசுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய நிறுவனம் வந்து வேலை செய்து, அதுக்கு 2 நிறுவனம் வந்து பணம் கொடு. ஒன்னு வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் பணம் கொடு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி நிறுவனம் வந்து பண்ணாங்க. எது பண்ணாலும் திமுக தான் பண்ணுச்சு. விஜய் பாத்ரூம்ல தள்ளிக்கு விழுந்துட்டா கூட சரி, பாத்ரூம்ல தண்ணி வரனா கூட விஜய் வந்து திமுக தான் வந்து பைப்பு கொலா வந்து முதலமைச்சரே மொட்டை மாடி போய் டேங்க் வழியா கீழே இறங்கி பைப் லைனை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவாங்க, ரசிகர்கள் நம்புவாங்க. ஆமா, பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாரு அப்படி. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாதுங்க விஜய் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. உண்மையா நேர்மையா அணுகுனா இந்த வழக்கில் கிடையாது சரி, மியூச்சுவலான அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கதான வாய்ப்பு. இல்லைன்னா சட்டப்படி என்ன தண்டனையோ அது வந்து விஜய் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். விஜய் எது பண்ணாலும் தவறு இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து ஊடகங்களுக்கு வந்து லாபம் இருக்கு, அவங்களோட வியூஸ் இருக்கு. அதுக்காக வந்து அதை சுற்றி மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்கு, அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத விட்டில் பூச்சிகள் மாதிரி விஜயை பிடிக்கும், சினிமாவில் அவரை பார்த்தா நல்லவரா நடிச்சிட்டாருன்றதுக்கு ஒரே ஒரு ரீசனுக்காக வந்து விஜய் வந்து நல்லவர்னு சொல்றது அபத்தமானது. அவங்க விஜயை வந்து நெருங்க சொல்லுங்க, விஜயை நெருங்கி விஜயோட பழகி விஜயோட கட்சியில வேலை செஞ்சா நிச்சயமா அவங்களோட அந்த எண்ணம் வந்து நிச்சயமா மாறப்படும். விஜய் வந்து சாமானியமா சந்திக்க முடியாது, சாமானிய மக்களை சந்திக்க மாட்டார், ரசிகர்களை சந்திக்க மாட்டார், தொண்டர்களை சந்திக்க மாட்டார், அப்பா அம்மாவை சந்திக்க மாட்டார், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க மாட்டார். ஆனா அவர் தான் நான் தமிழ்நாட்டையே நான் தலைகீழா மாத்துவேன்னு சொல்றது ரொம்ப என்ன சொல்றதுன்னா வெறும் சினிமா டயலாக் தான். அதுல உண்மையும் நேர்மையும் துளியும் வந்து கிடையாது. நான் விஜயோட பழகணுன்றது சொல்றேன். உண்மையிலேயே விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிற ஆளோ வந்து ஒரு எந்த விஷயத்தையும் வந்து ஒரு நேர் வழியில ஒரு அணுகிற ஆளோ கிடையாது. யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைப்பார். ஒருவேளை நீங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா விஜய் வரணும்னு நீங்க நினைச்சாலும் விஜய் நிச்சயமாக அந்த ஆட்சி செய்ய மாட்டார். யாரோ ஒருத்தர்கிட்ட லீஸ் கொடுத்துட்டு இவர் எங்கேயாவது போய் ஜாலியாக ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணதில் மட்டும்தான் சார் அவரோட முழு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அதை தவிர்த்து அவருக்கு வந்து உழைக்கணும், மக்களுக்காக இருக்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மனிதர். அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் நான் சொல்றேன். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும். அரசியலுக்கு தகுதி இல்லாத நபர் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, முதல்வர் சொல்லாத ஒரு விஷயத்தையே சொன்னாருன்னு சொல்றதையும், தமிழக மக்களே வந்து என்ன வந்து திட்டினா தமிழக மக்களை திட்டுன்னு சொல்றதா இங்க வந்து இது எடுபடாது. அடுத்ததா வந்து தாவேகாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர், நீங்களும் செய்தி தொடர்பாளராக இருந்தீங்க, அவர் இப்போ தேசியத்துக்கே செய்தி தொடர்பாளராக இருக்காரு. அவர் நேற்று திருவொற்றியூர்னு நினைக்கிறேன், அங்கே நடந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. மற்ற நடிகர்களைப் போல வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி ரேஸில் எல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அப்படி இல்லை நம்ம தலைவர்,
நம்ம தலைவர் வந்து நினைச்சிருந்தா ஒரு தனி தீவையே வாங்கி தனி ஏர்போர்ட்டே வச்சு அவ்வளோ சொகுசாக வந்து வாழ்ந்திருக்க முடியும். அவர் எதுக்காக இங்கே துன்பப்படுறாரு, இங்கே இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் அகற்றுவதற்காக அவர் வந்து துன்பப்படுறாரு அப்படின்னு உருகி பேசியிருக்கிறாரு. பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனால் நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். ஏன் இந்த இடம், இந்த தமிழ்நாடு ரொம்ப அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கை நானே இறங்கி சுத்தம் செய்கிறேன். இது எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? விஜயை வந்து உயர்த்தி பேசுவதாக நினைத்து அஜித்தை வந்து பயங்கரமா வந்து சீண்டி பேசியிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் சேர்ந்த கடைசி அடிமை. அவர் வந்து எனக்கு நண்பர் தான், ஒரு மூத்த ஊடகவியலாளர். அதே மாதிரி இவர் யாரை குறை சொல்கிறாரோ, ஐயா அஜித் அவர்களும் எனக்கு வந்து என்னோட நண்பரோட கிளாஸ்மேட் அவர். ஸோ அதனால் வந்து அவரையும் வந்து நமக்கு நல்லா தெரியும். என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நடிகர் எந்த விதமான பின்புலம் இல்லாமல் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து, ஐயா அஜித்குமார் அவர்களோட அப்பா வந்து பெரிய பின்புலமோ நடிகரோ இயக்குனரோ தயாரிப்பாளரோ கிடையாது. அவர் சாதாரண பின்புலத்திலேருந்து வந்து இன்னைக்கு வந்து உச்சபட்ச நடிகராக இருக்கிறார். உச்சபட்ச நடிகராக வளர்ந்து வரும்போதே தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைத்த துணிச்சல் வந்து அவருக்கு வந்து இருந்தது. ஏன்னா இந்த ஒழுக்கக்கேடான செயல்களை வந்து அவர் வந்து அனுமதிக்கவே இல்லை. பாலபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட் வைக்கிறது, பொண்டாட்டி தாலி அடகி வச்சு வந்து சினிமாவில் வந்து சிறப்பு காட்சிகள் நடத்துறது, இதெல்லாம் பார்த்து தான் ரசிகர் மன்றங்களே கலைச்சியும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ரசிகர் மன்றங்களை கலைச்சியும் அவ்வளோ ரசிகர்கள் இவருக்கு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தயாரிப்பாளரோட காசுலேயே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணவர் விஜய். அவர் தான் வந்து வருமான வரியிலே வந்து காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை வந்து காமிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னா படம் ப்ரமோஷனுக்காக, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, தியேட்டருக்கு வந்து ரசிகர்களை வர வைக்கிறது, பேண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செஞ்சார். அதனால் இந்த ஒப்பீடே ரொம்ப தவறானது. அவரோட பேஷன் நோக்கி அவர் போனாலும் இன்றைக்கி வரைக்கும் அவர் குடும்பத்தை வந்து சரியாக கவனிச்சுக்கிறாரு. ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கார். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு வந்து க்யூவில் வந்து நின்று ஓட்டு போடுவார். நீ வந்து உன் பொழப்ப போய் பாடுறா, ஏன் பின்னாடி ஏன்டா வரேன்னு சொல்கிறாரு. ஒரு பொது இடத்துல வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணால் கூட இது வந்து சினிமா தேட்டர் கிடையாது, வெளியில் போங்கன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனிதரும் தமிழ்நாட்டு அணிக்காக, தமிழகத்துக்காக வந்து ரேஸில் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் எப்படி இருக்காரு, தமிழ்நாட்டு மக்களை சாகடிச்சுட்டு ஓடி பிஜேபி காலில் விழுந்து எப்படி இருக்கு. இந்த ஒப்பீடே தவறானது. ஏன் அப்படி சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா, அவர் மொரட்டு அடிமையாக மாறி இருக்காரு. இன்னைக்கு தாவேக்காகவும் மொரட்டு அடிமையாக மாறி இருக்கு. அதுவும் தேசிய செய்தி தொடர்பாளர் சொல்லிக்கிட்டு இவ்வளோ கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லுது. அது உண்மையிலேயே அபத்தமானது. இது மலை மடியும் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. இது சொல்லுகின்ற இந்த கருத்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியை வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராகாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஏற்கனவே ஆகாது. இவருக்கு சொல்லுங்க, நான் அதை சொல்லுன்னா, விஜய் கூட இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயை வந்து காலி பண்ணுறதுக்கே வேலை பார்த்துட்டு இருக்கதா நம்ம பார்க்கணும். இந்த ஒப்பீடு தவறானது. அவர் ஒரு உயர்ந்த மனிதர். இவரை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலை. ஆனால் இவரோட பணி வேற, அவரோட பணி வேற. ஆனால் தன்னோட குடும்பத்தையும் ரசிகர்களையும் நல்லா இருக்கும்னு நினைச்ச அஜித்தையும் தன்னோட தொண்டர்கள் செத்து போனாலும் பார்க்க மாட்டேன், அப்பா அம்மா பார்க்க மாட்டேன், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்கிற விஜயம் நீங்கள் வந்து ஒப்பிடுறது தவறான கருத்து. அவரோட தரம்னு ஒன்று இருக்குது. அந்த தரத்தை நீங்கள் வந்து தாழ்த்திக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து போய் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுகிற அளவுக்கு அவர் ஒர்த்து கிடையாது. விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. மக்கள் பிரச்சனை வந்து களத்தில் போய் நின்னார்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்கிறார். எந்த களத்தில் நின்னார் சொல்லுங்கள்? நாங்கள் நின்று இருக்கோம். நாங்கள் நீட்டுக்காக களத்தில் நின்று இருக்கோம், ஜல்லிக்கட்டுக்காக களத்தில் நின்று இருக்கோம், காவிரி போராட்டத்துக்காக நின்று இருக்கோம், விவசாயிகள் போராட்டத்துக்காக நின்று இருக்கோம். போலீஸ் அடிச்சு உங்களுக்கு ஒரு காலு, முதுகு, இடுப்பெல்லாம் வந்து உடைஞ்சது. 22 வழக்குகள் வந்து போட்டாங்க. இந்த மாதிரி நாங்க களத்துல இருந்திருக்கோம். தாவேகா கட்சியில இருக்க என் கூட பயணப்பட்ட தோழர்களே ஒரு சிலர் வந்து தாவேகால வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வழக்கு என்னன்னு தெரியும். அவங்க கள போராளிகள் தான். விஜய் களத்துல நின்னான்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சொல்றாரு. எந்த களத்துல நின்னாரு நமக்கு வந்து தெரியவே இல்லை. அப்படி எங்கேயுமே இல்லை. இல்லைங்க, தூத்துக்குடி, அனிதா வீடு, எல்லா இடத்துலயுமே இருந்திருக்காரு. நான் அதை தான் சொல்றேனே. தூத்துக்குடிக்கு நான் தான் அமிச்சேன், அனிதா வீட்டுக்கு நான் தான் அமிச்சேன், ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இதை விஜயோட பங்களிப்பு. நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாருங்க. அதை தாண்டி என்ன பண்ணாரு? சரி, அது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி நான் பண்ணிட்டேன்.
அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணு பண்ணாரு, பரந்தூர் போனார். பரந்தூர்ல வந்து அந்த வேனை விட்டு கூட கீழே இறங்கல. எவ்வளோ தொண்டர்கள் தோழர்கள் வந்து காத்துட்டு இருந்தாங்க. அங்க இறங்கி களத்துல போய் தொண்டர்களை சந்திக்கவில்லை, களத்துல விட்டு ஓடி வந்தவர் தான் விஜய். அஜித்குமார் மரணத்துக்கு வந்து என்ன பேசுனீங்க, சிபிஐ என்கொயரி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்டீங்க. அதே நீங்க தான் என்ன பண்ணீங்க, கரூர் வழக்குல வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்டு நீங்க போய் சிபிஐ காலில் போய் விழுந்து சரண்டர் ஆயிட்டீங்க. 41 தொண்டர்கள் இறந்து போனது இன்னைக்கு வரைக்கும் தார்மீக பொறுப்பேற்கலைங்க. நீங்க காரணமே நாங்க சொல்லவில்லை, தார்மீக பொறுப்பேற்று நான் இதுக்கு பொறுப்பேற்கிறேன், நேர்மையான முறையில இந்த வழக்கை நான் அணுகிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அன்னைக்கு உங்களுக்கு அதிமுக வந்து ஆதரவு கொடுத்தாங்க அரசியல் காரணம். இன்னைக்கு அதே அதிமுக உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. விஜய்லாம் ஒரு மனுஷனா, ஓடி போயிட்டாரு, எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாருன்னு இன்னைக்கு வேலுமணி சொல்றாரு. ஆமா, வேலுமணி சொல்றாரு. அந்த என்ன திரைப்படம், அது என்ன பின்னணி, என்ன திரைப்படத்துக்காக போய் எடப்பாடி கிட்ட நின்னது? எல்லா படங்களும் அவருக்கு பிரச்சனை தோழர். அது பாத்தீங்கன்னா மெர்சல் படத்துக்கு வந்த பிரச்சனை அது. சோ அப்ப நான் தான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தீர்க்கமான முடிவு, ஒரு அரசியல் கட்சி தலைவரா உங்களை இவ்வளவு பேர் பின்தொடர்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னுதாரணமா விஜய் என்ன இருந்திருக்காரு. இப்ப சமீபத்துல வேலூர்ல நடந்த அந்த கூட்டத்துல இவர் பாத்தீங்கன்னா கேரவன்ல நின்றுட்டு இருக்காரு. இவரோட தனி பாதுகாவலர் பவுன்சர் முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது காணொலிகள்லாம் நீங்க பாருங்க, முட்டி போட்டுக்கிட்டே இருப்பாரு இவர் பேசுற வரைக்கும். நான் என்ன கேட்கிறேன், இதே தமிழக முதல்வரோ இல்ல ஒரு துணை முதல்வரோ இல்ல வந்து அண்ணன் திருமாவோ, நீங்க யாரோ ஒரு இடதுசாரி தோழர்களோ பேசும்போது யாராவது ஒருத்தர் வந்து முட்டி போட்டுட்டு இருந்தா இப்படிதான் நம்ம கடந்து போவோமா? அவங்களை வச்சு நம்ம என்ன கிழி கிழிப்போம்? இதுதான் உங்க சமூக நீதியா, இதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட அரசியலா அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம்ல. அப்போ இங்க வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலை. வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களோ இல்ல மற்ற பெண்களோ அவங்க மேல குற்றம் சாட்டி இருந்தா இந்த பிரச்சனை இப்படி விவாதிக்கப்பட்டிருக்காது. அதுதான் நம்ம ஆபத்தா பாக்குறோம். இப்ப வேலூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் முட்டி போட்டுட்டு இருக்காரு, மணிக்கணக்கில் முட்டி போட்டுட்டு இருக்காரு. அதை நம்ம ஈஸியா கடந்து போறோம். ஏன்னா விஜய் வந்து யாருமே விமர்சிக்க கூடாது. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா போராட்ட காலத்திலே இருக்காரு, மக்களோட இருக்காரு, ரோட்ல தான் சாப்பிடுறாரு, ரோட்ல தான் எந்த தொண்டர் செத்து போனாலும் அந்த அந்த நிகழ்வுக்கு போய் கலந்துப்பாரு, எந்த தொண்டரோட கல்யாணத்துக்கு வாழ்வு சாவு எல்லாத்துக்கும் போய் நிற்பாரு. இந்த பக்கம் மக்கள் 41 பேர் இறந்து போனாங்க, அவர் தான் போய் களத்தில் நின்று எல்லாரும் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தாரு. இதெல்லாம் செய்யறது இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள். தமிழகத்தின் முதல்வர் அங்க வந்து நின்று இருக்காரு களத்துல, எதிர்கட்சி தலைவர் நின்று இருக்காரு. எங்க பிஜேபி கூட வந்து களத்தில் நின்றுக்காங்க. நீங்க எங்க சார் ஓடி போனீங்க? இந்த மாதிரி களத்துக்கே சம்மந்தம் இல்லாத விஜய் வந்து ஏஜென்சிகளை வச்சு, மோசமான கள்ள பணங்களை வச்சு, லாட்டரி டிக்கெட் பணத்தையும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து விஜய் வாங்கின சம்பளத்தெல்லாம் மறைச்சு கருப்பு பணத்தை ஒழிச்சு வச்சு, இந்த ஜெகதீஷ் பழனிசாமியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இன்னைக்கு களத்தில் திமுகவும் அதிமுகவும் மித்த பிற கட்சிகளும் வந்து வேலை செய்யணும். களத்திலே இல்லாத விஜய் ஒன்னே ஒண்ணு, இந்த மாதிரி கான்ஸ்பிரன்சி தியரி, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக ரொம்ப அற்பத்தனமா கேவலமான விஷயத்த பண்றாரு. இது வந்து உண்மையா கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வந்து என்னன்னா சட்டப்படி நடவடிக்கை. ஏன்னா தொடர்ச்சியா இப்ப அவருடைய மனைவி சங்கீதா மீது இந்த ஆன்லைன்ல இயங்குகின்ற இந்த ஐடிகள், அதாவது டிவிகே வாரியர்ஸ், அவங்களுடைய ஆபாச அர்ச்சனைகள் வந்து நிற்கவே இல்லை. கொடூர தாக்குதல் அவங்க மேல நடக்குது. இதுக்கு என்னதான் முற்றுப்புள்ளி? இல்ல, இது என்னன்னா தமிழக அரசுக்கும் சரி தமிழக முதல்வரும் சரி நம்ம ஒரு வேண்டுகோள் தான். அதுக்கப்புறம் அவர் நேர்ல சந்திச்சு நான் ஒரு மனுவே கொடுக்க இருக்கேன். பெண்கள் குறித்து நீங்க வந்து சகோதரி சங்கீதா குறித்து பேசினாலும் ஒண்ணுதான், எங்க வீட்டு பெண்களை குறித்து பேசினாலும் ஒண்ணுதான். விஜய்க்கு எதிராக யார் வந்து ஒரு கருத்து சொன்னாலும் அந்த பெண்களோ ஆண்களோ யாரா இருந்தாலும் சரி அவ்வளோ ஆபாசமான வார்த்தையில மாஃபிங் பண்றாங்க. இப்ப என்னோட புகைப்படத்தெல்லாம் எடுத்து மாஃபிங் பண்றாங்க. பெண்களை வச்சு நம்ம கிட்ட வந்து நைட்லலாம் போன் பண்ணி வந்து பேசுறாங்க, ஹனி டிராப்பிங் பண்றது. இதெல்லாம் வந்து மோசமான ஒரு அரசியல். மக்களை காக்கணும்னா இந்த தாவேக்காவோட இந்த சில்லறத்தனமான வேலைகள், இந்த அயோக்கியத்தனமான வேலைகளை சட்டப்படி நாங்க வந்து எதிர்கொள்வோம். இதை சட்டப்படி இதை வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த மாதிரி யாராவது உண்மைக்கு புறம்பா வந்து பேசுறாங்களா, நிச்சயமா வந்து அரசாங்கம் அதை கண்காணித்து அந்த ஐடிகள் மீது நிச்சயமா வந்து நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்கள் வெகுஜன மக்கள் இதுல வந்து தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எல்லா கட்சிக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அவங்களுக்கு அரசியல் வேலை இருக்கு. எந்த வேலையுமே செய்யாம வீட்டுல ஏசி ரூம்ல படுத்துட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு. அவங்க வந்து அரசியலை வந்து மோசமா சித்தரிச்சு பண்ற இந்த மாய வலைக்குள்ள சிக்கி நீங்களும் வந்து வழக்குகளை சந்திக்காதீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற பேரை வந்து தயவு செஞ்சு காப்பாத்தீங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பசங்க பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.